ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என் ஸ்கூலுக்கு வந்துருக்கிறேன். எத்தனை பேர்லாம் என் ஸ்கூல் பார்க்கணுன்னு நினச்சிங்களோ எல்லாருமே பார்த்துக்கோங்க. வாங்க அப்படியே என் ஸ்கூல் நான் சுற்றி காமிக்கிறேன். என் கிளாஸ் டீச்சர்லாம் நான் காமிக்கிறேன். ஐயோ எப்படி இருந்தால் மரம் இது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே அந்த பச்சை கிரவுண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுவோம். சரிங்களா? என் ஸ்கூல் ஆடிட்டோரியம் சரியா சரிங்க போகணுமா? எத்தனையோ ஒட்டு கொடுக்குறாங்க. திறந்துதான் இருக்கா? ஆமாம், இது மாதிரி லைட்டாக கேர் பண்ணணும் போல இருக்கு. இதுதான் என்னோட ஸ்கூல் மண் கிரவுண்டு. எப்படி இருக்கு? இங்கே கிரிக்கெட் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம், என்னென்ன கேம்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் விளையாடலாம். அடுத்து எங்கள் ஆடிட்டோரியம் காமிக்க போகிறேன். பாருங்க ஆடிட்டோரியம் பாருங்க. அணில் ஓடி போகுது. ஆனால் என்னை பிடிக்க முடியாது. ஏன்னா அதை பிடிக்கணும்னா இன்னொரு ஆள் வரணும். இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் எங்கள் ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன். இதுதான் என் ஸ்கூல். நிறைய பேர் பார்க்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க என் ஸ்கூலை. என் ஸ்கூலில் பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? என் ஸ்கூலு நல்லா இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னா சொல்லுங்கள். நான் தெரியவே மாட்டேங்கிறேன். சச் அ ஹார்ட் ஒர்க் மேன். இதுங்க உங்களை பார்த்துட்டு வந்தேன்னா நான் எதுன்னு மறந்துடுவேன். நேராக நடந்து போய் சென்டர், என் ஸ்கூலோட சென்டர். எப்படி என் ஸ்கூல் சென்டர் கண்ணு சரியாக திறக்க முடியல. கண்ணு கூசுது, வெயில் அடிக்குது, கண்ணு கூசுது, கண்ணு வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு பிரிங்கி வெளில வந்துடும் போல இருக்கு. வாழ்க்கையிலே பெரிய சாதனைனா அது இதுதான் இருக்கும். இது சுற்றி முடியவே இல்லை. மொத்த ஸ்கூலே சுற்றி வருவாங்க. நம்புறீங்களா? இருந்தாலும் நான் பச்சை ஸ்கூல் தானே. பச்சை ஸ்கூலுன்றதுனால நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் நான் இன்னும் கொஞ்ச நாள் நான் 5th போயிடுவேன். வீடியோஸ் ரெகுலராக வராது, சாரி மன்னிச்சுக்கோங்க. அப்படியே வந்துச்சுன்னா நல்லது தான். நீங்கள் என்னென்னலாம் சேலஞ்ச் சொல்கிறீங்களோ அது எல்லாத்துலேயுமே நாங்கள் செய்கிறேன். ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் கேட்டது நான் எதையுமே நான் பண்ணதும் கிடையாது, செஞ்சதும் கிடையாது. அதனால நான் நீங்கள் சொல்கிற சேலஞ்சை நான் பண்ணுறேன். நான் எவ்வளோ கீழே இருக்கிறேன், நீங்கள் எவ்வளோ மேலே இருக்கிறீங்க. சோல்ஜர்ஸ் இருக்கும் இன்னொருத்திக்கேன் பேகு நான் சொல்ல மூணு இருக்கும் கீழே. டோட்டலி இது சின்ன சின்ன கோல் போஸ்ட்டு. ஒரு கோல் போஸ்ட் இருந்துச்சுன்னா இன்னொரு கோல் போஸ்ட் இருக்கணும்ல. அங்கே எண்ணிங்கில் தெரியுதா? என் தலைக்கு மேலே தெரியுதா சின்னதா?
சின்னதாக தெரியுதுல, அதுதான் செகண்ட் கோல் போஸ்ட்டு. இங்கே ஒரு கோல் போஸ்ட்டு, இங்கே ஒரு கோல் போஸ்ட்டு. அணில் ஓடுது. என் ஸ்கூல்லையே சுற்றி வர போகிறேன். நிறைய வாட்டி நான் சுற்றி வந்துருக்குறேன், காலம் வலிச்சிருக்கு. இருங்க, என் ஸ்கூலில் வந்து இருக்கிறதுலே முக்கியமான ஒரு இடத்த காமிக்கிறேன். என் ஸ்கூலில் பீச் இருக்குது. இருங்க காமிக்கிறேன். பீச்லாம் இல்லை, மண்ணு தான் இருக்குது. பீச் மாதிரி இருக்கும், ஆனால் பீச் கிடையாது. அதான் டென்ஷன் தெரியுதா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் ஸ்கூல் கிரவுண்டில் இருக்கிற மண்ணு. பீச் மாதிரியே இருக்கும். இந்த இடத்துல உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் இதோ நாங்கள் இங்கே தான் கபடிலாம் விளையாடுவோம். செம்மையாக இருக்கும் கபடிலாம். வாங்க அடுத்த இடத்துக்கு போகணும். நீங்கள் கிட்ட பார்க்கல கோல் போஸ்ட்டு, உண்மையிலே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நம்ம காமிக்கணும். ஐயோ, ஃபுல்லாக கவராக கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு இவ்வளோ பெருசு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என் ஸ்கூல் கோல் போஸ்ட்டு. இங்கே வந்து போர் அடிச்சுன்னா இங்கே வந்து உக்காந்துட்டு இருப்போம் நாங்கள். இந்த இடத்துல எங்களுக்கு போர் அடிச்சுன்னா இந்த இடத்துல வந்து உக்காந்துட்டு இருப்போம். சும்மா செம்மையாக இருக்கும் இந்த வியூவே பார்க்க செம்மையாக இருக்கும். அந்தளவுக்கு செம்மையான வியூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தா வியூவே. இருங்க சுற்றி முடிச்சுட்டு வரேன். சுற்றி முடிச்சு நான் வாழ்க்கையிலே பண்ண பெரிய சாதனை இதுதான். சீக்கிரட்டான ஒரு ஸ்பாட் காமிக்கணும் வாங்க. அதுதான் எங்கள் ஸ்கூலில் இருக்கிற டேப் இடம். டேப்பில் அதில் இருந்தால் தண்ணிலாம் குடிக்க முடியாது. இருங்க, அது அது அந்த இடம் கிடையாது. பெரிய பார்க் இருக்குது எங்கள் ஸ்கூல்லையே, பெரிய பார்க்கு. இதோ அங்கே தெரியுதா ஒரு கேட்டு, அங்கே தெரியுதுல சின்ன ஒரு கேட்டு மாதிரி தெரியுது. புல்லுலாம் இருந்து கேட் மாதிரி தெரியுதுல, அதுதான். அது பின்னாடி அது வந்து இப்போதைக்கு பூட்டு போட்டுக்கிறாங்க. பூட்டு திறந்து ஒரு பார்க் வரும். இருக்க நான் காமிக்கிறேன். இது என்னதுன்னு தெரியுதா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கிரிக்கெட் கிரவுண்டு. இதில் தான் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம், வாலிபால் விளையாடுவோம், எல்லாமே நாங்கள் இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுவோம். ஐயோ செயின்லாம் போடு நல்லா இருக்குமே. இப்போ என்னடா ஆச்சு? புல்லெல்லாம் வந்துருக்கு. இதை பார்த்தீங்களா புல்லு? அண்ட காக்கா கொண்ட காரு ரெண்டு கரண்டு காக்கா அண்ணன் காக்கா. அதுவும் மரத்தை வெட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மரத்தை வெட்டிட்டாங்க. இதோ பார்த்தீங்களா, அதுதான் பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கான இடம். அந்த காக்கா பறந்து போயிடுச்சு. இது என்னோட டேங்கு மாதிரி இதுன்னு தானே பார்க்குறீங்க? அது வேறு ஒன்றும் கிடையாது, நெருப்பு கொளுத்துவோம் இதில். அதாவது ஸ்கூலில் எல்லாருமே குப்பையெல்லாம் கொட்டிட்டு போவாங்கள்ல, அதை கொட்டுறது பதிலாக நெருப்பு கொளுத்தி அதுவுமா அதை எடுத்து போய் கொட்டுவாங்க. அதாவது சாம்பல்லாம் செடிக்கு நல்லதில்ல, அதனால சாம்பல் எடுத்துகிட்டு போய் இந்த குப்பையோட சாம்பல் எடுத்துகிட்டு போய் வந்து செடியில் கொட்டுவாங்க. சரிங்களா? இருங்க
அணில் 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 உங்களுக்கு அணில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். செல்ஃபி ஸ்டிக் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? லாக் எடுக்கிறதுக்குலாம் யூஸ் ஆகுது. உள்ள ஒரே இருட்டாக இருக்குப்பா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆடிட்டோரியம். இப்போ லைட் ஆஃபில் இருக்குது. ஆன் பண்ணாங்கன்னா பாருங்களேன், செம்மையாக இருக்கும் என் ஆடிட்டோரியம். பார்த்து 2 மாதம் ஆகுது. இல்லை வீடியோ எடுத்துன்னு. ஆமாம் சாப்பிட்டேன். அதுவா யூடியூப்பில் போடுறதுக்கு. ஆமாம் இதுதான் எங்கள் ஸ்கூல் ஆடிட்டோரியம். ஒரு பேசினாலே ஹலோ எக்கோ அடிக்குது நல்லா எக்கோ அடிக்குது. பேஸ்கெட் பால் அது பேஸ்கெட் பால். வேணாம் இருட்டில் தெரியும். அதான் நல்லா இருக்கு. செம்மையாக இருக்குது. அதுதான் என்னோட ஆடிட்டோரியம் ஸ்டேஜ். என் ஸ்கூல் ஸ்டேஜ் அதுதான். டான்ஸ் ஆடுற ஸ்டேஜ். யூடியூப்பில் போய் போட்டு பாருங்க, மான் ஃபோர்ட் ஆனுவல் டே. அதில் இந்த ஸ்டேஜ் தான் இருக்கும். செம்மையாக இருக்கும் அன்னைக்குன்னு. ஆனால் எனக்கு மொக்கையான காஸ்டியூம் கொடுத்துட்டாங்க. வீடியோ கூட எடுக்குது.